அட என்ன இது? என் செடி ஒரு தடவை லாலிபாப்பா இருக்கு, ஒரு தடவை பாம்பா இருக்கு. பண்டி என்ன ஆச்சு? நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? சார் சார், என் வயல்ல செடிகள் எல்லாம் ஒரு தடவை பாம்பா இருக்கு, இன்னொரு தடவை லாலிபாப்பா இருக்கு. இதெல்லாம் வீர் தான் சார் செய்யறான். அவதான் பாம்பு லாலிபாப்கான விதைய விதைச்சிருப்பான். ஜிண்டு, சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணு, சீக்கிரம். இங்க பாரு பண்டி, பாம்புக்கும் லாலிபாப்புக்கும் விதை கிடையாது. இங்க பாத்தியா, பயிருக்கு ஒண்ணும் ஆகல. இங்க பார்த்தல பண்டி, இதெல்லாம் பாம்பு இல்ல. நீ பயப்படாத. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரோட பயிரும் நல்லா இருக்கு. வெரி குட். உங்க வயல பறவைங்க கிட்ட இருந்து பாதுகாக்க எல்லாரும் ஸ்கேர் க்ரோ வைக்கணும். இதோ பண்டி வீரம் வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாரும் போய் ஸ்கேர் க்ரோவை தயார் பண்ணுங்க. இது பாக்குறதுக்கு மனுஷங்க நிக்கிற மாதிரியே இருக்கும், அதனால பறவைங்க எதுவும் பண்ணாது. ஜிண்டு, ஜாக்கிரதை, இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காம்படிஷன் முடியற வரைக்கும் நீ வரக்கூடாது, சரியா? சரி சரி, நான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். உங்களுக்கே வேண்டாம்னா நான் என்ன பண்ணட்டும்? பாஸ் பாஸ், இங்க பாருங்க, நான் வீரோட வயல்ல இருந்து ஸ்கேர்க்ரோ கொண்டு வந்திருக்கேன். எப்படியா ஐடியா? இப்போ அவனோட பயிர் மொத்தத்தையும் பறவைங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். டிம்பக்டு உடைய ரிவெஞ்ச், தி ரிவெஞ்ச் ஆஃப் டிம்பக்டு. டிம்பக்டு, பெருசா யோசின்னு உனக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த ஸ்கேர்க்ரோவை ஒரு ரோபோட்டா மாத்திருவேன். அதோட சேர்த்து நிறைய க்ரோ ரோபோட்டையும் நான் அனுப்பி வைப்பேன். அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நீ வீரோடைய வயல்ல வச்சா மட்டும் போதும். வீர் வருவான், அதுக்கப்புறம் என்னுடைய ரோபோட் அந்த வீரை அழிச்சிடும். ஸ்கேர்க்ரோவை பார்த்து க்ரோஸ் பயப்படணும். ஆனா இது என்ன பயப்படவே மாட்டேங்குது. ஹுஷ், போ போ, புர் போ. ஆ! 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 டிம்பக்டு, வீர் வரட்டும், அவனை பார்த்துக்கலாம். இன்னைக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. தேங்க்யூ வீர். அது வந்து தேங்க்யூ ரோபோ பாய். வெல்கம். இப்ப ஜாலியா இருக்க போகுதே. வீர், காப்பாத்து!
என்ன விட்டுடு. ரோபோபாய் என்ன காப்பாத்து. உனக்கு இப்ப எப்படி இருக்குப்பா? இப்ப சந்தோஷமா இருக்குல்ல? பாம்பனா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். ரோபோபாய் என்ன காப்பாத்து. இனிமே இந்த மாதிரி யாரையாவது பிடிப்பியா? சொல்லு. இல்ல இல்ல கண்டிப்பா நான் எப்பவுமே பிடிக்க மாட்டேன். என்னை விட்டுடுங்க. ஜிண்டு, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? யாரையுமே இந்த மாதிரி மிரட்ட கூடாது. என்ன விட்டுருங்க. ஆமா, நீ யாரு? எந்த பிளானட்ல இருந்து வந்திருக்க? என்னோட பேரு டூட்டு. நான் டர்ட்டில் பிளானட்டோட இளவரசன். ட்ராசன் என்ன கைது பண்ணி அவன் அந்த எழுத பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் என்னோட பாடி கார்ட்ஸ் என்ன இங்க ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எந்த ட்ரோசனும் உன்னை எதுவும் பண்ணாது. இப்போ நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ இப்ப படுத்து தூங்கு. காலையில நம்ம எல்லாத்தையும் பேசலாம். அது என்னதுப்பா? இந்த மாதிரி ஒண்ணு இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவன் வந்துட்டான். ட்ராசன் வந்துட்டான் வீர். நீ கவலைப்படாத. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. ரோபோபாய் வந்துட்டான். இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. எனக்கு என்னமோ இந்த ரோபோபாயால தான் எல்லா ஆபத்தும் வருதுன்னு தோணுது. இப்போ என்னோட டர்ன். சட்டா அங்கிள். என்ன யார் அடிச்சது சொல்லுங்க. சட்டா அங்கிள். இந்த விளையாட்டை விளையாடுறது யாரு? மறுபடியும் யார் அது சொல்லுங்க. அந்த எரிமலையில இருந்து சாம்பல் வெளியில வருது. இந்த எரிமலை வெடிச்சதுன்னா அப்புறம் மொத்த ஊரும் நாசமாயிடுமே. உடனே நான் இந்த ஊரை விட்டு ஓடி ஆகணும். ஓ பண்டியோட மாமி, நாம இங்க இருந்து போகணும். சீக்கிரம் சீக்கிரமா அது எப்படியாவது நிறுத்து. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். நீ அங்க பாத்தியா? எரிமலையை யாரோ கிஃப்ட் பண்ணி இருக்காங்க. இது எந்த மாதிரி மேஜிக்? ஜிண்டு, நீ மேஜிக் பண்றதை நிறுத்து. எல்லாத்தையும் பழையபடியா மாத்து சீக்கிரம். நான் எது பண்ணாலும் நீங்க சந்தோஷப்படவே மாட்டேங்கிறீங்க. இனிமே எதுக்கு என்ன கூப்பிடாதீங்க. இந்த எரிமலை இப்போ எதுக்காக வெடிக்குதுன்னு நான் போய் பார்த்தாகணும். ஏன்னா இந்த எரிமலை ரொம்ப வருஷமா வெடிச்சதே இல்ல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வீர் பாத்து. ரோபோபாய் சூட் ஆன். ரோபோபாய் சூட் ஆன். எக்ஸ்ரே விஷன் ஆன். எக்ஸ்ரே விஷன் ஆன். தாத்தா, இந்த எரிமலைக்கு கீழே ஏதோ கேஜெட் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நான் அந்த இமேஜ் உங்களுக்கு ரிலே பண்றேன். வீர், அந்த கேஜெட் பூமி கடியில டெம்பரேச்சர் அதிகமாக்கிட்டு இருக்கு. இது நிச்சயம் அந்த மேட் மேக்ஸோட வேலை தான். நீ சீக்கிரம் அங்கிருந்து வெளியே வந்துரு. இந்த
இந்த பஸ்ஸுக்கு என்ன ஆச்சு? இது நகரவே மாட்டேங்குது. சீக்கிரமா பஸ்ஸுக்குள்ள இருக்க குழந்தைகளை வெளியில கூப்பிடுங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய கல்லு வந்துகிட்டு இருக்கு. அது நிச்சயமா இந்த பஸ் மேலதான் விழ போகுது.